இதுவரை வெற்றி பெற்று தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து விஜய் கொடுக்கல. இனியும் கொடுப்பார் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பிரதமர் மோடி மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆட்சி தான் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இனிமே வந்து பவர் சென்டருங்கிறது என்கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு சொன்னார். இந்த பவர் சென்டர் என்பது எனக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்வது ஸ்டைலு, ஜெயலலிதா ஸ்டைலுங்கிறத நம்ம எல்லாரும் உணர்கிறோம். யார் வேணாலும் புதிதாக அமைச்சருக்கு வருவாங்க, எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் அமைச்சராவாங்க. இப்படிலாம் நம்ம ஜெயலலிதா காலத்தில் பார்த்தோம். அதே காலகட்டத்தில் தான் இந்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் உடலை வளைத்து நிமிராமலே வாழ்ந்தார்கள். மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், இதுதான் எல்லா சட்டமன்றத்துக்கும் பொருந்துனார். என்ன அர்த்தம்னா, எனக்கு வேட்பாளர் முக்கியம் இல்லை, வேட்பாளர் முகம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் வேட்பாளராக நிற்கும் போதும் விஜய்க்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அதான் உண்மை. வெற்றி பெற்றவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேரையே கேட்டிருப்பார். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அது ஒரு பக்கம் இருந்தாலும், தங்களுடைய கொள்கையை இந்தியா முழுவதும் தீர்மானிக்க முடியாமல் தடுக்கின்ற இரு பெரும் தலைவர்கள் திரு ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும். ஆளுநருக்கு எதிரான கோட்பாடுகள், பாஜகவுக்கு எதிரான கோட்பாடுகளில் இந்த விஜய் அரசு தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஆதரவு தொடரும். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட புது அமர்வு, இந்த தமிழக சட்டமன்றத்தை எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஆரம்பிச்சிருக்காரு. உதயநிதியும் அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது சூப்பரான ஒரு ஆடியோ லான்ச்சாக தான் நம்ம பதவியேற்பு விழாவை பார்த்தோம். பிரமாதமான ஆடியோ லான்ச்சு. ராகுல் காந்திலாம் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். இப்போ சட்டமன்றத்தில் அந்த ட்ரைலர் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இன்ன வரைக்குமே நான் அவருடைய பதவியேற்பு விழா, அவருடைய இந்த சட்டமன்ற விழா, குட்டி ஸ்டோரி எல்லாமே எனக்கு இன்னுமே ஒரு விஜய் சினிமாவில் இருக்கின்ற காட்சிகள் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது ஒருவேளை வந்து நம்ம விஜயை சினிமாவில் பார்த்துட்டே இருந்ததுனால உள்ள தாக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி அப்பப்போ வந்து நம்ம கண்முன்னே வருது. இல்லை, அவர் வந்து மெஜாரிட்டியில் ஜெயிக்கலனா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காரு, தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி முதல்வராக இருந்துட்டார் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் நமக்கு நாமளே சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அது நமக்கு இயல்பாகவே இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா, நம்ம கடந்த காலங்களில் இப்போது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே நான் வந்து இந்த அரசியலை பார்த்துட்ருக்கேன். கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், இவர்களுடைய ஓபிஎஸ் அவர்கள், இவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கோம். சட்டமன்றங்களை கவனிச்சிருக்கோம், அவருடைய உரைகளை பார்த்துருக்கோம், அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை கணிச்சிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம கணிச்சதெல்லாம் சரியாக தான் இருந்திருக்கோம் ஓரளவிற்கு. ஆமாம், இன்றைக்கி நம்ம கணித்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று, பார்க்குற காட்சிகள் எல்லாமே நமக்கு இதுவரை காணாத காட்சிகள். அப்போ இது வந்து மாற்றமா அல்லது வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு மாயையா அப்படின்லாம் சிந்திக்க தோணுது. இருந்தாலும் ஒரு அறிவு சார்ந்த மக்களாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மாற்றம் நடந்திருக்கு, இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு, ஆட்சி மாறி இருக்குது, காட்சி மாறி இருக்குது என்பதை நமக்கு நாமே முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு. பார்த்து கொண்டு இருக்கின்ற பலருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ எப்படி நடக்குது? இதுவரை வெற்றி பெற்று தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து விஜய் கொடுக்கல. இனியும் கொடுப்பார் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பிரதமர் மோடி மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆட்சி தான் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதுமே தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டார். மனதின் குரலில் வேணால் பேசுவார் ஒழிய நேரடியாக வந்து தன் குரலை வந்து வெளிப்படுத்த மாட்டார். அது மாதிரி தான் விஜயுடைய அந்த பேச்சு இருந்தது. இரண்டாவது, பதவியேற்ற அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமாக பதிந்தது. இனிமே வந்து பவர் சென்டருங்கிறது என்கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு சொன்னார். இந்த பவர் சென்டர் என்பது எனக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்வது ஸ்டைலு, ஜெயலலிதா ஸ்டைலுங்கிறத நம்ம எல்லாரும் உணர்கிறோம். ஜெயலலிதாவோட ஸ்டைல் என்பது அமைச்சர்கள் நிலையாக இருக்க மாட்டாங்க, யார் வேணாலும் அமைச்சருக்கு பதவி விட்டு தூக்கி எறியப்படுவார்கள்.
யார் வேணாலும் புதிதாக அமைச்சருக்கு வருவாங்க, எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் அமைச்சர் ஆவாங்க. இப்படிலாம் நம்ம ஜெயலலிதா காலத்தில் பார்த்தோம். அதே காலகட்டத்தில் தான் இந்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் உடலை வளைத்து நிமிராமலே வாழ்ந்தார்கள். இல்லை, இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இப்போது தாவேகா தரப்பில் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நம்ம திமுக தரப்பாக இருக்கட்டும் அதிமுக தரப்பாகட்டும் எம்எல்ஏ யாருன்னா வந்தவர்களே மீண்டும் மீண்டும் எம்எல்ஏ ஆகிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி ஒரு செல்வந்தராக இருக்காங்க. இன்றைக்கி அது அந்த தாவேகா அதை மாற்றி இருக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு செல்வந்தராக இருக்காங்க. ஆனால் பலதரப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு அடிமட்ட ஒரு லெவலில் இருந்து தான் வந்துருக்காங்க. அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. விஜய் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார்ல, மதுரையில் வச்சு சொன்னார், மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், இதுதான் எல்லா சட்டமன்றத்துக்கும் பொருந்துன்னார். என்ன அர்த்தம்னா, எனக்கு வேட்பாளர் முக்கியம் இல்லை, வேட்பாளர் முகம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் வேட்பாளராக நிற்கும் போதும் விஜய்க்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது. அதான் உண்மை. வெற்றி பெற்றவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பேரையே கேட்டிருப்பார். பலருக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ண போகல. மொத்தமே 34 சட்டமன்ற தொகுதியில் தான் பிரச்சாரமே பண்ண போனார். என்ன ஒரு அதீத நம்பிக்கை என்றால், விஜய்க்காக ஓட்டு போடுங்க, சட்டமன்ற வேட்பாளர் முக்கியம் இல்லை. இது ஒரு பெரிய ஆச்சரியமான செயல்பாடு. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர் பேரை சொல்லி அங்கே போய் நின்று வேட்பாளர் பேரை சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாரையும் மேடையில் ஏற்றினாங்க. எல்லா தொகுதியிலையும் நேரடியாக செல்லவில்லை இல்லை என்றாலும் கூட முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதிக்கு போய் அந்த மாவட்டத்திலிருந்து 5 அல்லது 6 சட்டமன்ற வேட்பாளர்களையும் மேடையில் நிறுத்தி வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் ஜெயலலிதா கூட அதை செஞ்சுருக்காங்க. ஜெயலலிதா கூட இப்படிலாம் வேட்பாளர் யாரும் தெரியாமலாம் பண்ணலை. அவர் எல்லாரையுமே நிறுத்தி வச்சு தான் இது பண்ணுவாங்க. அவர் இன்னும் கூடுதலாக கூட பதவி பிரமாணம், அமைச்சர்கள் பதவி பிரமாணத்தை கூட ஒட்டுமொத்தமாக, அதாவது இன்னாராகிய நான் என்று இருக்கிற 30 பேர் சொல்லுவாங்க. ஒரே சமயத்தில் ஒன் ஷாட்லாம் பதவி பிரமாணம் நடந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஜெயலலிதா ஸ்டைல் தான் கிட்டத்தட்ட. அதாவது ஒரு பவர் சென்டர் என்பது இனிமேல் என்ன நோக்கி தான் இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஊழலுக்கு எதிரானது, இதெல்லாம் சரிதான். ஆனால் அப்படி சொன்ன ஜெயலலிதா தான் ஊழலுக்காக சிறைக்கு போனதை பார்த்தோம் ஒன்று. இப்போ நடக்கின்ற நிகழ்வு அப்படி இல்லை. இப்போ தனி மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் பாஜகவை பகைத்து கொள்ளலை, ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் பதவியேற்று விழாவில் நடக்கின்ற வந்தே மாதரம் பாடலே சாட்சி. இதுவரை நடக்காத ஒன்று. உங்களுக்கு இது தெரியாதுன்னு நான் நம்ப மாட்டேன். ஆளுநர் மாளிகையில் நடந்த தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பும் அதை ஒட்டி தான் நடந்துச்சு. சொல்லப்போனால் எதிர்ப்பு கிளம்பிய அப்புறம். இப்போ நான் என்ன ரொம்ப கூர்மையாக பார்க்குறேன், ஆர்வமாக பார்க்குறேன்னா, வருகின்ற 13ஆம் தேதி இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ளே வரப்போகிறார். கடந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் RN ரவிக்கும் திமுகவுக்கும் என்ன பஞ்சாயத்து இருந்தது? இந்த வந்தே மாதர பாடலில் தான் பஞ்சாயத்து, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த வந்தே மாதர பாடலை சட்டமன்றத்தில் ஒழிக்க விட்டிருந்தால் RN ரவி திமுகவோட கைகோர்த்திருப்பார். அவருக்கு பிரச்சனையே அதுதான். வந்தே மாதர பாடலை அவமதிக்கிறார்கள் சொல்லி தான் அவர் வெளிநடப்பு செஞ்சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சார்ந்த கட்சியினரும் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒழிக்க வேண்டும், இந்த கண்டிஷன் இப்போ வந்திருக்கு. இதை எப்படி உபயோக பண்ண போகிறீங்க? ஒன்று. நீங்கள் இதே காலகட்டத்தில் இப்போ பாருங்கள், அதிமுகவில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 பேர் சொல்லி வச்ச மாதிரி 2 3 2 பங்கு 47 பேர் அதிமுக உறுப்பினர்கள், அதில் 3 2 மடங்கு 30 பேர் சொல்லி வச்சது மாதிரி 31 இல்லை 29 இல்லை. இது என்ன சாத்தியம்? 30 பேர் சாலிடாக லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இனிமேல் SP வேலுமணி தலைமையில் நாங்கள் எங்கே போகிறோன்னு. அப்போ உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஸ்டாண்ட் பை கிடச்சிருச்சு. இந்த 8 பேரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. திட்டமிடலாம். இது இது திட்டமிடாமல் நடந்துருச்சு. 30 பேர் கரெக்டாக வந்துருச்சு. அதெல்லாம் அப்படிலாம் நம்புகிற அளவுக்குலாம் நம்ம இல்லைங்க. அதெல்லாம் இல்லை. ஏன் 29 பேர் வந்துடக்கூடாதா? 31 பேர் ஆதரவு கொடுத்துருக்கூடாதா? 28 பேர் ஆதரவு கொடுத்துருக்கல. இது எடப்பாடிக்கு இசைந்து தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி, நான் உண்மையிலே சொல்கிறேங்க, எடப்பாடி இதில் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர் எடப்பாடி தாங்க. எடப்பாடிக்கு தெரிஞ்சலாம் இல்லைங்க, எடப்பாடியை வீழ்த்தி இருக்காங்க. இல்லை, ஒன்றும் புரியல. இங்கே முதல்ல விஜய் களத்தில் வரும்போது இது பாஜகவோட செயல், பாஜக தான் பின்னாடி இருக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அந்த இடத்துல தாண்டி விஜய் இங்கே ஒரு ஆட்சியில் அமர்ந்துட்டார். குறிப்பாக இப்போது திராவிட ஆட்சியுடன் பயணித்த அந்த
கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான் எனக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது நாங்கள் பி டீம் திமுக தான், திமுகவோட வளர்ப்பு தான் சொல்லலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் இது 3 பகுதியாக பிரித்து பாருங்கள். நான் உங்களுக்கு விளக்கமாக கேட்குறவங்களுக்கும் புரிகிற மாதிரி 3 பகுதியாக. முதல் பகுதி திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சியோட ஆதரவோடு தான் ஆட்சி அமைந்தது. கல்லாப்பட்டி கூட்டணி. கல்லாப்பட்டி கூட்டணி. இவர் சொன்ன வார்த்தை கல்லாப்பட்டி கூட்டணி. அதற்கு இவர்கள் சொன்ன வார்த்தை ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தான். அதற்கு உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. என்ன? ஆட்சியில் பங்கு இல்லை. அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற கட்சி விசிகா. அவர்களுடைய அடிப்படை முழக்கம் அவர்களே எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணாம், அதிகாரத்திலையும் பங்கு வேணாம், நாங்கள் உங்கள் ஆட்சி நடப்பதற்கு கூட இருக்கோம்னு நினைக்கும் போது இது சொன்ன விஷயத்துக்குன்னு ஒரு அனுசரணை நியாயம் இருக்கிறது. அப்போ ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்று இவர்கள் செய்தார்கள். இது முடிஞ்சு போச்சா? அதற்காகத்தான் இந்த வந்தே மாதர பாடலை அவர்களால் எதிர்க்க முடிந்தது. இல்லைன்னா எதிர்க்க முடியாது. இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் இருக்குது. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் மீண்டும் வந்தே மாதர பாடல் வந்தால் இவர்கள் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஓகே, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஒன்று இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இதற்கு முன்பாடி விஜய் பாஜகவுடைய பி டீம் சொன்னீங்க, சி டீம் சொன்னீங்க. அதாவது நீங்கள் இதுக்கும் நான் ஒரு நியாயமான விஷயத்தை சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியாவில் 2 மாநிலங்களில் ஆட்சியை தொடத்தெரிய வேண்டும் என்கிற ஒரு அவர்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை இருந்தது. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுடைய கொள்கையை இந்தியா முழுவதும் தீர்மானிக்க முடியாமல் தடுக்கின்ற 2 பெரும் தலைவர்கள் திரு ஸ்டாலினும் மம்தா பானர்ஜியும். 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறது, பினராயி விஜயன் இவர்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறது ஒரு பிரதான எண்ணமாக இருந்துச்சு. மேற்கு வங்காளத்தில் அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க. மம்தா பானர்ஜி அடம் பிடிச்ச வரை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கேரளாவில் அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் ஆட்சி. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 2021 முயற்சி பண்ணுறாங்க. தனித்தும் நின்று பார்த்தாங்க, சேர்ந்தும் நின்று பார்த்தாங்க. நாங்கள் எங்களுடைய பர்சன்டேஜ் கூடிருச்சுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் ஆட்சியை வீழ்த்த முடியல. அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும். அப்போ விஜயோடைய என்ட்ரியை அவர்கள் அதுக்கு பயன்படுத்துவதற்கான வழிமுறையை பார்த்தாங்க. எப்படின்னா, விஜய் ஒரு 3ஆம் ஃபேக்டர் வந்தால் அது திமுகவை பாதிக்கலாம் அப்படின்னு திமுகவை விட பாஜக நம்பினாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம், விஜய் பாஜகவை பெருசாக விமர்சிக்கலை. அவர் விமர்சித்ததெல்லாம் திமுக. நம்ம எல்லாம் நினச்சோம் திமுகவுக்கு எதிராக 3 பேர் இருக்காங்க, ஓட்டு பிரிஞ்சிடும்னு நினச்சோம். திமுகவுக்கு எதிராக ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அல்லது தாவேகாவுக்கு போகும், அல்லது நாம் தமிழருக்கு போகும். அப்போ ஓட்டு சேரி விட்டால் திமுகவுக்கு லாபம்னு நினச்சோம். அதுதான் திமுகவும் நினச்சாங்க. அங்கே தான் தோல்வி. ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தாவேகாவுக்கு போகும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. அதிமுகவிலிருந்து பிரிகின்ற வாக்குகள் திமுகவுக்கு போகணும்ல, அதுவும் தாவேகாவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இதான் நடந்திருக்கிறது. இப்போ இதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு முக்கியமான நகர்வு என்னென்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சது. இப்போ திமுக அவர்களுக்கு வலிமையான எதிரியா, விஜய் வலிமையான எதிரியா என்று பார்த்தால் திமுக தான் வலிமையான எதிரி. இன்றைக்கும் சட்டமன்றத்தில் சனாதனத்திற்கு எதிரான குரலை உதயநிதி ஸ்டாலின் பேசுவதை பார்க்குறோம். சனாதனத்தை நுழைந்து விடக்கூடாது, நம்மெல்லாம் ஒன்றா ஒரே காலேஜில் படிச்சிருக்கோம், சபாநாயகர் உட்பட, நம்ம இங்கே நாட்டு நலன் முக்கியம், மாநில நலன் முக்கியம், சனாதனத்தை வேறுண்டு விடக்கூடாது என்று விஜய்க்கு மறைமுகமாக சொல்கிறார். அப்போ எதிரி, ரொம்ப பலமான எதிரி என்பவர் திமுக தான், இப்போ உதயநிதி தான். விஜய் இதுவரை சனாதனத்துக்கு எதிரான எந்த குரலும் பதிவு பண்ணலை, பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேசலை, அவருடைய ஜனநாயக பலனுக்கே எதிராக கூட பேசலை, ஆளுநருக்கு எதிராக கூட பேசலை. ஒரு வார்த்தை இதுவரை அவர் வாயிலிருந்து வரல. நீங்கள் பார்க்கணும், அவர் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கூட போராட்டம் நடத்தினாங்க, அவர் பெருசாக ஒன்றும் பண்ணலை. அப்போ இந்த கட்டத்தில் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு சரிபாதியாக இல்லாமல் 3இல் 2 மடங்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு தனியாக வந்திருக்காங்க. அவங்க தாவேக்காவை ஆதரிப்பாங்களா இல்லையாண்டு ஒரு கேள்வி வரும். தெளிவாக சொல்கிறாங்க, எடப்பாடி திமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார், அதனால தான் நாங்கள் வெளியே வர்றோம். காரணம் உண்மைதானே? நான் என்ன கேட்குறேன், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ சொல்லுவீங்க விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே, அப்போவே புரிய வேண்டியதானே? இல்லை, இப்போ அதிமுகவோட இந்த 30 பேருக்கும் அதிகாரம் தேவை என்ற ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், அது பொய்த்து போயிருக்கும், அதனால விஜய் நாடலாம் இல்லையா? கேட்குறேன், காங்கிரஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரிஞ்சு உடஞ்சி விஜய் போய் ஆதரிக்க வேண்டியதானே? ஏன் போகல?
காங்கிரஸ் போய் விழுந்தாங்கல்ல, அது நடக்கலை. இல்ல, என்ன சூழ்ச்சி இது உள்ள என்ன சூழ்ச்சி என்னன்னா, அது வந்து திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க போகிறதுன்னு திமுகவும் சொல்ல, அதிமுகவும் சொல்லலை. எடப்பாடி சொன்னாரா? ஸ்டாலின் சொன்னாரா? அந்த உயர்மட்ட தலைவர்கள் சொன்னாங்களா? பத்திரிகையாளர் கேட்ட ஏன் கேள்வி எழுப்புனாங்க? சமூக வலைத்தளங்களில் தாவேகாவினர் பரப்புனாங்க. தாவேகாவில் தற்போது அமைச்சராக இருக்கின்ற அருண்ராஜ், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், முன்னாள் IRS அதிகாரி, அவர் வந்து என்ன சொன்னார்? திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் எங்களுக்கு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குதுன்னாரு. அதை தவிர யார் சொன்னாங்க? அவங்க தான் செய்தி பரப்புனாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் நடக்கலையில. அப்போ இதுக்கான சான்று நான் என்ன கேட்குறேன், இப்போ அருண்ராஜ் சொல்லும்போது CV சண்முகத்துக்கு தெரியாதா? வேலுமணிக்கு தெரியாதா? அதுவும் சரியா 30 பேராக வெளியே வருவீங்க. அப்போ இது பாஜகவோட திட்டம். கண்டிப்பாங்க. இது பாருங்களேன், இப்போ வந்து வந்தே மாதர பாடலை எதிர்க்க தொடங்கி விட்டார்கள். விஜய் மூலமாக எந்த விஷயத்தையும் பாஜகவால் இப்போ செயல்படுத்த முடியாது. காரணம், இந்த 8 பேர் கொண்ட MLAக்கள் இன்றைக்கி பக்க பலமாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. விஜயோடைய ஆட்சி இன்றைக்கி வந்து ஸ்டாலினுடைய உத்தரவோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கும் பட்சத்தில் பாஜகவால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி, திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த CM பதவி அலங்கிறதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்கிறீங்க, இந்த பக்கம் பாஜக இன்னொரு வடிவத்தில் வராங்கன்னு சொல்கிறீங்க. இதை தவிர்த்திருக்கலாமே. நான் என்ன கேட்குறேன், இது தவிர்த்திருந்தா விஜய் CM ஆகிருக்க மாட்டார். இல்லை இல்லை, கவர்னர் ஆட்சி வந்திருக்கும், ஒரு 6 மாதத்தில் தேர்தல் வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்று திமுக விரும்பினாங்க. சரி. திமுக கூட்டணியை சார்ந்த இடதுசாரிகள் விரும்பினாங்க, VCK விரும்பினாங்க. சரி. ஏன்னா ஆளுநர் ஆட்சி என்றால் நேரடி பாஜக ஆளுநர் ஆட்சி என்றாலே அது அமித்ஷா ஆட்சி தான். சரி. அது வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. சரி. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் அதிமுகவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்ததற்கு காரணம், வந்த உடனே தேர்தல் முடிவு வந்த உடனே எடப்பாடி நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்கிற வெளிப்படையாக சொன்னாரா? ஸ்டாலின் சொல்லலை, இந்த சைடில் யாருமே சொல்லலை, சொல்லி கதவை மூடிட்டார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஸ்டாண்ட் பையில் இருந்தாங்க. இன்றைக்கும் பாருங்கள், அந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும்தான் போய் பார்த்தாரு, அன்புமணி வீட்டுக்கு மட்டும் தான் போனார். இல்லை, இவர் நம்ம எடப்பாடி வீட்டுக்கோ பாஜகவுக்கோ இவர் போகலை. அப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, அன்புமணியை ஒரு ஸ்டாண்ட் பையில் வச்சுருந்துருக்காரு. இந்த பக்கம் ஆளுநர் ஆட்சி வராமல் அவர் தடுப்பார்கள் என்கிற எண்ணம் விஜய்க்கு இருந்திருக்கு. திருப்பி தேர்தல் வந்தால் தனக்கு சாதகமாக இருக்கும்னு திமுக விரும்பாதுன்னு விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியுது. அப்போ ஆட்சி வரணும். இரண்டாவது, இப்போ அதிமுகவும் திமுகவும் சேரப்போங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுனால மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம். நரேட்டிவ்னு எப்படி சொல்கிறீங்க? திருமாவளவன் இங்கே ஆமாம் நிதர்சனம் உண்மை என்றார். RS பாரதி மறுப்பு தெரிவித்து ஒரு அறிவிக்கை விடும்போது திருமாவளவன் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. திமுகவும் அதிமுகவும் வெளிப்படையாக சொல்லாத வரை அது நரேட்டிவ் தான். சொல்லி இருந்தால் அது யாரும் கேட்க போறது இல்லை. திருமாவளவன் கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் டெப்டி CM சொன்னாங்க. திருமாவளவன் ஒத்துக்குவாரா? திருமாவளவன் டெப்டி CM, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சா திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர், முதல்வர் அவர் தான் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதை திருமாவளவன் ஒத்துக்குவாரா? நான் கேட்குறேன். இது எல்லாம் வந்து பேசப்பட்டதுங்க, பலதும் பேசப்பட்டது. ஆனால் நிதர்சனமாக அது உண்மை இல்லை. நிதர்சன உண்மை என்பது என்ன? விஜய்க்கு இந்த 8 பேரும் ஆதரவு கொடுத்தனால ஆட்சி இருக்குது, நிதர்சன உண்மை. இன்றைக்கி 30 பேர் வெளியே வந்தது நிதர்சன உண்மை. இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கா இல்லையா என்பதை நம்ம வந்து ஒரு யூகித்து பேசுகிறோம். பாஜக இருக்கும் பட்சத்தில் இப்போது ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. திருப்பத்தூரோட அந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அது தடை போட்டிருக்காங்க. ஆமாங்க. இப்போ எண்ணிக்கை 107 போச்சு. இப்போ 107. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, 6 பேர் தேவைப்பட்டாங்க, ஆனால் இங்கே 8 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போது பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு அந்த 30 பேரும் 30 பேர் வரலைனாலும் 8 பேர் ஆதரவு கொடுத்தா ஆட்சி நிற்கும். ஏனென்றால் உங்களுக்கு வந்து 6 பேர் இல்லை, முஸ்லீம் லீக்கும் ஆதரவு கொடுத்துருக்கு. இப்போ 8 பேர். இந்த 30 பேரும் ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் இந்த ஆட்சி தொடரும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட் கிடையாது. 6 மாத காலம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். இந்த 6 மாத காலத்தில் பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 30 பேரும் அப்படியே பிரிந்து வந்து நாங்கள் கட்சி சாராதவர்கள் என்று சொல்கிறார்களா, அல்லது 30 பேரும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார்களா? இப்படி ஒரு பேச்சு வருது. 30 பேரும் விசில் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயித்து வந்தா நாம கட்சிக்காரர்கள் ஆகிடும் நீங்க அப்படிங்கிற பேச்சு வருது. எல்லாமே சினிமாத்தனமாக தாங்க இருக்கு. இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன், அதிமுகவோட பைலா பிரகாரம்
யார் அதிகமான எம்எல்ஏக்களை வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிமுக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவோட பைலா பிரகாரம் தொண்டர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தொண்டர்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இத்தனை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணியை தேர்வு செய்தால் அது வழக்கு வந்து நீதிமன்றம் போனால் சின்ன முடக்கப்படும். இவர்கள் தான் உண்மையான அதிமுக என்று வருவோம். அப்படிங்கிற ஒரு பக்கம் போயிடுது. இல்லை இந்த பஞ்சாயமே வேணாம், ஆணியே பிடுங்க வேணாம், நீங்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு விசில் சின்னத்தில் நில்லுங்க, எங்கள் பக்கம் சேர்ந்துருங்க, வெற்றி பெற்று வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு அமைச்சர் கொடுக்குறோம். அதற்கிடையில் அவர்கள் 30 பேரும் ராஜினாமா பண்ணாலும் இப்போ உள்ள நிலைமைக்கு விஜய் ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் இங்கே பலமாக தான் இருக்கும். அது ஒன்றும் சிக்கல் இல்லை, மெஜாரிட்டியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு திட்டமும் இருக்குது. தாவேகா வந்து மெஜாரிட்டியோடு இருக்கிறதுக்காக இந்த 30 பேரும் ரிசைன் பண்ணிட்டு விசில் நிற்கலாம். அதை விஜய் சொல்லலாம். அதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்களா இருக்கலாம். திருப்பி மறுபடியும் தேர்தலில் இருந்துச்சு ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதில் 30 பேரில் 10 பேர் தோற்று போகலாம். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்கள் 8 பேர் 10 பேருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுங்க, கூட்டணி ஆட்சியாக வச்சுக்குவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ் இருக்குமா கூட? நான் எழுதி வச்சுக்கிங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கு பெறுவது என்பது கடினமான விஷயங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஏமாந்துட்டாங்க. காங்கிரஸ் ஏமாற்றம் அடைந்து விட்டது. நியாயமா என்னமா திருமாவளவன் என்னங்க ஏமாற்றம்? இடதுசாரிகள் திருமாவளவன், முஸ்லீம் லீக் இவர்கள் எல்லாம் நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரி, எந்த நிபந்தனையும் இல்லை. நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறப் போவதில்லை, உங்களுடைய அரசியல் இடம்பெறப் போவதில்லை, நாங்கள் உங்கள் ஆட்சி நடப்பதற்கு ஆதரவு மட்டும்தான். அதற்கு காரணம் நம்பர் 1 ஆளுநர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி விடக்கூடாது. நம்பர் 2 பாஜக கால் உண்டி விடக்கூடாது. மாநில நலன் முக்கியம். இவ்வளவுதான். இவங்கெல்லாம் பிம்பத்தை காப்பாற்றினாங்க. அதாவது தமிழ்நாட்டை காப்பாற்றுறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அவங்கள காப்பாற்றிருந்தா இந்நேரம் டெப்டி சிஎம் ஆகிருப்பார் இவர் நம்ம திருமாவளவன் அவர்கள். அது ஆகலையில். ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லையேங்க. நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, உள்ளாட்சிகளில் பங்கு, 2029 பாராளுமன்றத்தில் நாங்கள் பங்குன்னு எழுதி கொடுத்துல போயிருக்காங்க. அதுக்கு ஆப்பு தானே, அதுக்கு கிட்டத்தட்ட ஆப்பு தான். இன்னைக்கு நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி நடக்கும்? நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் இந்த 8 கட்சிகளுமே விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு முதல்ல வந்தே மாதரம் பாடிவிட்டால் இந்த 8 பேரும் வெளிநடப்பு செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, பெரிய டெஸ்ட் இருக்கு. அப்பொழுது இந்த 30 பேரும் ஆதரவுன்னு சொல்லிட்டா ஆட்சி தங்கிவிடும். இவர்கள் முழுமையாக அந்த ஆட்சியை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்னங்க, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், சட்டமன்றத்தில் விஜய் ஆண்டா போதும், ஆளுநர் வர வேண்டாம். விஜய்ங்கிற நபர் பாஜக ஆளாக இருக்கக்கூடாது. அவர் உள்ளுக்குள்ள வேணா இருந்துக்கிட்டு போடும், வெளிப்படையாக இருக்கக்கூடாது. அவருடைய பாஜக காப்பி பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. பாஜகவை எதிர்த்து பேசணும். நாளைக்கு அதுக்கெல்லாம் பதில் சட்டமன்றம் நாளைக்கு தெரியும். நான் திருப்பி சொல்கிறேன், இது எப்படின்னா, இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தான் முக்கியமானது. சனாதானத்துக்கு எதிராக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் சொன்னாரா? முக்கியமானது. திரு விஜய் சனாதானத்துக்கு எதிரான ஒரு போக்கை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு எதிர்க்கட்சிகளும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆளுநருக்கு எதிரான கோட்பாடுகள், பாஜகவுக்கு எதிரான கோட்பாடுகளில் இந்த விஜய் அரசு தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய ஆதரவு தொடரும், இல்லை என்றால் நாங்கள் தொடர மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. விஜய் தான் முடிவு பண்ண போகிறாரு. சனாதனத்துக்கு ஆதரவாக பாஜகவுக்கான ஆதரவான ஆட்சி என்றால் அவர் இந்த 8 பேரையும் வெளிப்போவதை விரும்புவார். இல்லை என்றால் இந்த 30 பேர் வந்தாலும் இந்த 8 பேர் போவதை விரும்ப மாட்டார். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இது நாளைக்கே தெரிஞ்சிடும். நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ண தேவையில்லை. நாளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அல்லது நாளைக்கு ஆளுநரையும் மீறி தமிழ்தாய் வாழ்த்து பாடி விட்டு தேசிய கீதம் பாடினால் ஆளுநர் வெளிநடப்பு செய்யலாம். அதுவும் நடக்கும். ஆர்.என். ரவி மாதிரி எங்கள் சொல் பேச்சு கேட்கலன்னு வெளிநடப்பு செய்யலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கு மேலே ஆளுநர் கலைக்க முடியாது ஆட்சியை. அப்படி செய்து விட்டால் பிரச்சனை இல்லை. இதுதான் அளவுகோல். தமிழக ஒட்டுமொத்த மக்களும் இதை உன்னிப்பாக பார்க்குறாங்க. விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான். அதை வெள்ளித்திரையில் நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நாளைய சட்டமன்றம் விஜய் பாசிசமோடு இணைகிறாரா அல்லது திராவிட கட்சியோடு கூட்டணி ஆட்சியோடு ஆட்சி ஆளப்போகிறாரா?
உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி.